டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th வீடியோவில் நம்ம எலெக்ஸா டெஸ்ட்டு பார்த்தோம். இப்போ 11th வீடியோவில் பிசிஆர் என்று சொல்லக்கூடிய பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ப்ரீவியஸ்லேயே அதை பற்றி ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருந்தோம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் பிசிஆர் ஒரு இன்வைட்ரோ ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போ இந்த இன்வைட்ரோ ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு உடல் வெளிப்பக்கத்தில் லேப் டெக்னிக்கில் நடக்கக்கூடியது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேரி முல்லிஸ் இந்த இயர் ஆஃப் 1983 அவருக்கு நோபல் ப்ரைஸு கிடைக்குது. அப்போ டீநேச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய இயல்பு திருப்பு நிலை, ரீநேச்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய ரீனா மறுபடியும் இயல்பு மீள்வு, முதன்மை இணைப்பு பதப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய பிரைமர் அனலிங் அப்படின்னு சொல்கிறான். பிரைமர் அனிலிங் அண்டு சிந்தசிஸ் உற்பத்தி, பிரைமர் எக்ஸ்டென்ஷன் நீட்சி ஆகிய 3 நிலையில் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த டயக்ராமும் உங்களுக்கு அதை பற்றி 10.7 இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 5-3-3-5 பாலின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேர் இயல்பு திரிதல், அதாவது டீநேச்சுரேஷன் இருக்கும். செகண்டில் பார்த்தீங்கன்னா அது டெலிஷன் துண்டாகும், திரும்ப ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன் ஆகும். இதுதான் இந்த உங்கள் டயக்ராமில் இருக்கக்கூடியது புக்கில். ஓகே, இப்போ டீநேச்சுரேஷன் ரீநேச்சுரேஷன் அண்டர்லைன் பண்ணிங்க. இது 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு பிசிஆர். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க 3 மார்க்ஸில் அப்படின்னா, வாட் ஆர் த 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு பிசிஆர்? பிசிஆரில் 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் டீநேச்சுரேஷன் இயல்பு திரிவு, செகண்ட் ஒன் இஸ் ரீநேச்சுரேஷன் இயல்பு மீள்வு, ஆர் ப்ரைமர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அந்த இழை பதப்படுத்துதல். ஓகே, முதன்மை இணைப்பு இழை பதப்படுத்தல் அப்படிங்கிறதோட த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ டீநேச்சுரேட்டட் டு செப்பரேட்டட் 2 இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் 2 உண்டாகுது ஹை டெம்பரேச்சரில். இதற்கு பெயர் டீநேச்சுரேஷன். ஈச் ஸ்டாண்டர்ட் இஸ் அலவுடு ஹைப்ரிடைஸ் வித் எ ப்ரைமர். இந்த ப்ரைமர் கம்ப்ளீட் தான் எந்த டேக்கில் நடக்குதுன்னா டிஎன்ஏ டேக் அப்படிங்கிறதோட அந்த டிஎன்ஏ உருவாகிறது. ஒன்ஸ் அகெயின் த ப்ரைமர் டெம்ப்ளேட் யூஸ்டு சிந்தசிஸ் டிஎன்ஏ உருவாக்கப்படுவதற்கு எது டேக் டிஎன்ஏங்கிற ஒரு பாலிமரேஸ் என்சைமை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பேராவில் டூரிங் டீநேச்சுரேஷன் ரியாக்ஷன் அதோட ஹீட் எவ்வளோ இருக்குன்னா 95 டிகிரி செல்சியஸ். ஒன்றும் இல்லை கேட்கலாம், டீநேச்சுரேஷனுக்கு டெம்பரேச்சர் 95 அப்ஜெக்ட் டைப்பில் கேட்கலாம். நீங்கள் அதை கரெக்டாக 95, 93, 85ன்னு கேட்பாங்க. அப்போ 95 3 டிகிரி செல்சியஸை டிக் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் எ ஷார்ட் டைம் டீநேச்சர் டார்கெட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் will act as a template for DNA synthesis. Annealing is done by rapid cooling of the mixer. இப்போ இந்த அனிலிங் என்று சொல்லக்கூடிய அந்த இழை பதப்படுத்துதல் இருக்க, அது ரேப்பிட் கூலிங் மிக வேகமாக அது குளிர்விக்கப்பட்டு அந்த மிக்சரை ப்ரைமர்ஸ் டு பைண்ட் த சீக்வன்ஸ் அது உடனே அந்த இணைப்புக்காக பைண்ட் பண்ணுறதற்காக 2 ஸ்டாண்ட்ஸ் ஃப்ளங்கிங் டார்கெட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன கேட்டுன்னா, புதிய அச்சு வார்ப்பு. அது என்ன ஃப்ளங்கிங் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 ஸ்டாண்டு டார்கெட் டிஎன்ஏ உருவாகும். அந்த ப்ரைமரி எக்ஸ்டென்ஷன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 75 டிகிரி. இரு முதன்மை 2 ஸ்டாண்டர்ட்னா இரு முதன்மை இழைப்பு என்ன ஆகுதான், தனி இழலாக லேட்ரலாக பக்கவாட்டில் இணைஞ்சு போகுது. அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னா ஒன்றும் இல்லை 75 டிகிரி அதனுடைய டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? சஃபிஷியன்ட் பீரியட் ஆஃப் டைம் அலோ, அந்த நேரத்தில் போதுமான அளவுக்கு அந்த டிஎன்ஏ டேக் பாலிமரேஸுக்கு யூஸ் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் த இன்குபேஷன் போத் சிங்கிள் டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் பார்ஷியலி த நியூ ஸ்டாண்டர்ட் ஈச் டபுள் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் டவுன் ஸ்ட்ரீம் திஸ் ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டட். இந்த ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டட் ஆகும். அப்படியாகும்போது நமக்கு தேவையான டிசையர்டு டிஎன்ஏ கிடைக்கும். இந்த ப்ராசஸுக்கு தான் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏ என்ன சொல்கிறோம், பெருக்கம் அடைதல். இப்போ ஆம்ப்ளிஃபையர் சவுண்ட்னா என்ன அர்த்தம், அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது. ஓகே, அது 3 மார்க்கில் அல்லது 5 மார்க்கில் இந்த பேராவை
டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனை எக்ஸாம்பிள் நமக்கு பண்ணலாம். ஓகேங்களா, அதை எக்ஸாம்பிளோட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பிசிஆர் டெக்னிக் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆர்என்ஏ. இது வந்து ஆர்என்ஏவுக்கும், ஆர்என்ஏங்கிறது ரைபோநியூக்ளிக் ஆசிட், அதுக்கு யூஸ் ஆகுது. ஆர்டிபிசிஆர்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது தான் ஆர்டிபிசிஆர்ன்றோம். ஓகேங்களா, மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு தி காம்ப்ளிமெண்ட்ரி. அப்படி அந்த ஆர்டிபிசிஆர் வந்து எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவும் அது சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க. ஒன்ஸ் அகெயின், இந்த பிசிஆர் முறைப்படி ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸு ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி, இங்கே வந்து ஆம்ப்ளிஃபைன்னு சொல்லணும், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸை பின்னோக்கி படியெடுத்தல், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ்னால் பின்னாடி வண்டி பின்னாடி வருதுன்னா சொல்கிறோம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். எப்படி படிக்கணும்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ பின்னோக்கி அது படியெடுத்தல தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது இந்த வீடியோவோட அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிசிஆருடைய டயக்னிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.